வெல்கம் டு மனோன்மணி ஐஏஎஸ் அகாடமி. 6 ஜூன் 2026 தினமணி செய்தித்தாளின் முக்கிய குறிப்புகளை பார்ப்போம். ஸோ இந்தியாவுடன் உயர்திறன் தரவு மையங்களை கட்டமைக்கும் நோக்கில் துறைசார் முன்னணி நிறுவனமான ஏடிரங் ரூபாய் 3 லட்சம் கோடி முதலீடு செய்ய உள்ளது என்று பிரதமரிடம் கூறினார். இந்திய ரிசர்வ் வங்கி என்ன குறிப்பிட்டதுன்னா, வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கான வட்டி ரெப்போ ரேட் விகிதம் மாற்றமில்லாமல் 5.25% தொடரும் என்று குறிப்பிட்டுள்ளது. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு ஹெட்டு. இந்த பேங்க்குக்கு ஹெட்டு பார்த்தீங்கன்னா அது கீழே செயல்படக்கூடிய அரசு மற்றும் தனியார் வங்கிகளுக்கு பார்த்தீங்கன்னா கடன் வழங்கக்கூடிய வங்கி தான் இந்திய ரிசர்வ் வங்கி. அந்த இந்திய ரிசர்வ் வங்கியில் பார்த்தீங்கன்னாக்கா டைரெக்டாக கஸ்டமர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதோ எந்த பண பரிமாற்றமோ செய்ய முடியாது. இது பேங்க்குக்கு ஹெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க ஒரு ரிசர்வ் வங்கி கீழே இருக்கிற பேங்க்குக்கு லோன் கொடுக்குறாங்கனாக்கா அது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வட்டி வாங்குவாங்க இல்லையா, அதுக்கு பேர் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய வட்டி பார்த்தீங்கன்னாக்கா 5.25% கடந்த ஆண்டு இருந்தது இல்லையா, அது அப்படியே கண்டினியூ ஆகுது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்க்குற நம்ம ரெப்போ ரேட் அப்படின்லாம் என்னன்னு பார்ப்போம். அப்போ இந்தியன் ரிசர்வ் வங்கி நாட்டின் பணப்புழக்கம், ஸோ பணப்புழக்கம் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, இல்லைனா பொருளாதாரத்தை சீராக வைத்திருக்க பல்வேறு வகையான வட்டி விகிதங்களை பயன்படுத்துகின்றன. இந்த வட்டி விகிதங்கள் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். அப்போ ஆர்பிஐ பயன்படுத்தும் முக்கிய வட்டி விகித வகைகள் அப்படின்றது ஜூன் 2026 நிலவரப்படி, அதாவது இன்னைக்கு நிலவரப்படி பார்த்தீங்கன்னாக்கா ரெப்போ ரேட் அப்படின்றது என்னன்னா, ரெப்போ ரேட்ன்றது ரிசர்வ் பேங்க் அதுக்கு கீழே செயல்படக்கூடிய வங்கிகளுக்கு வழங்கக்கூடிய லோன், அதாவது பணத்துக்கு, அதாவது கடன்களுக்கு, அதுக்கு பார்த்தீங்கன்னா வட்டி கொடுக்கும் இல்லையா, அந்த வட்டி தான் ரெப்போ ரேட் சொல்லுவாங்க. இதே ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா வங்கிகள் பேங்க்குக்கு கடனாக கொடுப்பாங்க, ரிசர்வ் வங்கிக்கு கடனாக கொடுப்பாங்க, அதுக்கு வட்டி ரிசர்வ் பேங்க் வட்டி தரும். ஸோ ரெப்போ ரேட்டுன்னா வணிக வங்கிகளுக்கு ஏற்படும் குறுகிய கால நிதி பற்றாக்குறையை ஈடுகட்ட அவற்றுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் கடன்களுக்கான வட்டி விகிதமாகும். இது உயர்ந்தால் உங்களுடைய வீட்டு கடன் மற்றும் வாகன கடன்களின் இஎம்ஐ உயரும். அப்போ ரெப்போ ரேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னாக்கா கீழே இருக்கக்கூடிய வணிக வங்கிகளுக்கு வழங்கக்கூடிய கடன்களுக்கு வட்டி விகிதத்தை மாற்றும். இப்போ பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசண்ட் 5.25 இருக்கு. இது ஏறிச்சனாக்கா நாம் வாங்கக்கூடிய அது வீட்டு கடனாக இருந்தாலும் சரி, வாகன கடனாக இருந்தாலும் சரி, தனிநபர் கடனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கடனாக இருந்தாலும் வட்டி விகிதம் இன்க்ரீஸ் ஆகிடும். அதேமாரி ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்றது என்னன்னா 3.35% பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு தரக்கூடிய கடன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா வணிக வங்கி கிட்ட இருந்து ரிசர்வ் வங்கிக்கு கடனாக கொடுப்பாங்க, அதுக்கு ரிசர்வ் வங்கி அதுக்கு வட்டி தரும் இல்லையா. அதுதான் வணிக வங்கிகள் தங்களிடம் உள்ள உபரி பணத்தை, ஸோ நம்ம தேவைக்கு அதிகமான பணத்தை என்ன பண்ணுவாங்க, வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துன்னு போயிட்டு ரிசர்வ் வங்கியில் அந்த பேங்க் ரிசர்வ் வங்கிக்கு என்ன பண்ணுவாங்க, அங்கே டெபாசிட் பண்ணி அங்கேருந்து இன்ட்ரெஸ்ட் வாங்கிவாங்க. அப்போது ரிசர்வ் வங்கியிடம் டெபாசிட் செய்யும் போது, இது கடன்னா சொல்லலை, டெபாசிட்னு தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போது டெபாசிட் செய்யும் போது அவற்றுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் வட்டி விகிதமாகும். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நாம் எடுத்துங்களேன், இப்போ நம்மக்கிட்ட பணம் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வெளியே கொடுக்காம அந்த பணத்தை எடுத்துன்னு போயிட்டு நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணோம்னாக்கா அந்த டெபாசிட் பண்ணுற வைப்பு தொகைக்கு அந்த பேங்க்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் தருது இல்லையா. இதே கான்செப்ட் தான் பேங்க் என்ன பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா பணத்தை எடுத்துன்னு போயிட்டு ரிசர்வ் வங்கியில் டெபாசிட் பண்ணாங்கன்னா அதுக்கு ரிவர்ஸ் ரெப்போ ரேட் முறையில் 3.35% திரும்பவும் அந்த பேங்க்குக்கு என்னது ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கொடுக்கும். ஓகே, ஒரு வட்டி அமௌண்ட்டை கொடுக்கும். அதேமாதிரி நிலையான
வைப்பு வசதி விகிதம் அப்படின்னா என்னன்னா எஸ்டிஎஃப் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. 5.00%. அப்போ இன்னைக்கு சந்தையில் உள்ள கூடுதல் பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்த வங்கிகள் எந்த ஒரு அரசு பத்திர பிணையும் இன்றி ரிசர்வ் வங்கியிடம் பணத்தை வைக்க பயன்படும் தற்போதைய முதன்மை வட்டி விகிதமாகும். அதாவது பேங்க்குங்கெல்லாம் என்ன பண்ணலாம், ரிசர்வ் வங்கியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு அரசு பத்திரப்பிணையுமின்றி பணத்தை வைக்க பயன்படும் தற்போதைய முதன்மை வட்டி விகிதமாகும். எஸ்டிஎஃப் ரேட்டு வந்து 5%. அதாவது வந்து அதிக பணப்புழக்கம்னாக்கா மக்கள்கிட்ட அதிகமாக பணம் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாத வாங்கணும்னு தோணும். அதேமாரி வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலான்னு தோணும், வீடு வாங்கலான்னு தோணும், அதேமாரி கார் வாங்கலான்னு தோணும். அப்போது பணம் அதிகமாக இருந்துச்சுனாக்கா அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தோணும். மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி, பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று தேவை வந்து அதிகரிச்சுன்னே அதனுடைய பொருளுடைய தேவையும் அதிகரிக்கும். அப்போ பொருள் வந்து உற்பத்தி பண்ணுறதும் அதிகரிக்கும். அப்போ பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, பேங்க்குக்கு கொடுக்குறாங்க இல்லையா ரிசர்வ் வங்கி, அந்த வட்டியை இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவாங்க. அதுதான் ரெப்போ ரேட்டுன்றது. 5.25 இப்போ இருக்கு இல்லையா, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற எந்த ஒரு விஷயமும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அப்படி ஆயிடுச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, பொருட்களை வாங்குறதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ எதுவுமே பண்ண முடியாது, அது கண்ட்ரோல் ஆகும் அப்படின்றாங்க. இப்போ பாருங்கள், காசு அதிகமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நகை கூட வாங்கலாம் இல்லையா, நகை வாங்கி சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சுன்னா அவன் என்ன பண்ணுவானாக்கா எல்லாமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க. இதே வந்து பணப்புழக்கம் கம்மியாக இருக்குது, பணம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, எந்த ஒரு பொருளையும் வாங்க மாட்டீங்க, எதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டீங்க, அப்போ சைலண்ட்டாக இருப்பீங்க. அப்போ என்ன ஆகுனாக்கா பணப்புழக்கம் கம்மியாக இருந்துச்சுனாக்கா ரிசர்வ் வங்கி என்ன பண்ணுவாங்கன்னா ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணி விடுவாங்க. ரெப்போ ரேட் கம்மி பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாங்கக்கூடிய லோனு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாச்சுனாக்கா அப்போ என்ன பண்ணுவீங்க, அந்த தேவைக்கு நாம் கடன் வாங்குவோம். அந்த கடனை வாங்கணும்னாக்கா நம்மளுடைய தேவையை நிவர்த்தி செய்யவும் இல்லையா, அதுதான் ரெப்போ ரேட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது. இந்த நிலையான வைப்பு வசதி திட்டம் அப்படின்றதுனாக்கா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கூடுதல் பணப்புழக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொண்டு வந்த கான்செப்ட் இது. அதேமாதிரி வங்கி வீதம் பேங்க் ரேட் 5.50% அப்படின்னா இப்போ நம்ம ரிசர்வ் வங்கி வந்து வணிக வங்கிகளுக்கு கடன் வழங்கக்கூடிய வட்டியை வந்து ரெப்போ ரேட்டு நம்ம அங்கே சொல்லியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா குறுகிய கால கடன் திட்டங்கள். இங்கே வந்து பேங்க் ரேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி வந்து பேங்க்குக்கு தரக்கூடிய நீண்ட கால கடன்களுக்கு உள்ள வட்டி விகிதம். இது வந்து பார்த்தீங்கன்னா 5.5% அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. இவற்றுக்கு எந்தவித பிணையும் தேவையில்லை, கொலட்ரால் எந்த ஒரு செக்யூரிட்டி டாக்குமெண்ட்ஸும் தேவையில்லை அப்படின்றத வந்து கொடுத்துருக்குறாங்க. அதேமாரி மார்ஜினல் ஸ்டாண்டிங் வசதி வீதம் எம்எஸ்எஃப் ரேட் அப்படின்றது 5.5% சொல்லியிருக்காங்க. வங்கிகளுக்கு அவசர காலங்களில்னாக்கா ஒரே நைட்டில் வந்து பணத்தை கொடுக்கக்கூடிய ஏற்படும் கடுமையான நிதி நெருக்கடியை சமாளிக்க ரிசர்வ் வங்கி வழங்கும் கடனுக்கான வட்டி விகிதமாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொடுத்துருக்குறாங்க, சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், கேஷ் ரிவர்ஸ் ரேஷியோ, அப்புறமா ஸ்டேட்சரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னான்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னா வணிக வங்கிகள் தங்களிடம் உள்ள மொத்த வைப்பு தொகைகளில் NDTL ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ரிசர்வ் வங்கியிடம் ரொக்கமாக சேமித்து வைக்க வேண்டும். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற வைப்பு தொகைன்னா நம்ம 1 crore வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குனாக்கா அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 5% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபாய் அப்படின்றத நம்ம ரிசர்வ் வங்கியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வைப்பு இருக்கணும் அப்படின்றத கொடுத்துக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் பண இருப்பு விகிதம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வங்கியோட பணத்தை ரிசர்வ் வங்கியில் இருக்கிறதுனால அதுக்கு வட்டி எதனா தர முடியுமா, தரமாட்டாங்க. ஏன்னா மேலே சொன்னது உபரி பணம், அதிகமாக இருக்கிற பணத்தை டெபாசிட் பண்ணும்போது ரிசர்வ் வங்கி வந்து பார்த்தீங்கன்னா 3.35% வட்டி வந்து நமக்கு ரிட்டர்ன் தருது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் மாதிரி, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்றது. அதேமாரி சட்டப்பூர்வ நீர்மை விகிதம் SLR ஸ்டேட்சரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னா வங்கிகள் தங்களிடம் உள்ள வைப்பு தொகையில் ஒரு குறிப்பிட்ட பங்கை தங்கம்,
ரொக்கம் அல்லது அரசு பத்திரங்கள் வடிவில் தங்களிடமே இருப்பு வைத்திருக்க வேண்டும். அப்போது வங்கிகள் என்ன பண்ணணும்னாக்கா அவங்கவுங்க கிட்டே என்ன பண்ணோம், ஒரு குறிப்பிட்ட பங்கு வந்து தங்கமாக இருந்தாலும் சரி, ரொக்கமாக இருந்தாலும், அரசு பத்திரங்கள் இருந்தாலும் சரி, இருப்பு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. இப்போ அமைச்சரவை கூட்டம் வந்து நடைபெற்றது. இது வந்து தமிழக முதல்வர் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடந்தது. இந்த கூட்டத்தில் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட எல்லா அமைச்சர்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழக முதல்வரான ஜோசப் விஜய் வந்து பேசுனதில் வந்து ஒரு 436 திட்டங்களை வந்து செயல்படுத்த இலக்கு வந்து நிர்ணயித்துள்ளது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இந்த திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா அறம், பொருள், இன்பம் பிரிவில் இந்த திட்டங்கள் செயல்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம திருக்குறளில் படித்த மாதிரி 3 பிரிவாக பிரிக்கணும் இல்லையா? அறம், பொருள், இன்பம் அப்படின்றது பிரித்து தான் நம்ம 1330 திருக்குறளையும் படிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது அறம், பொருள், இன்பமாக இது எப்படி இந்த 436 திட்டங்களையும் செயல்படுத்த போகிறாங்க. ஃபர்ஸ்ட் அறம் எடுத்துக்கலாம். அறம் அப்படின்றது அறத்தில் வந்து 52 திட்டங்களை செயல்படுத்ததா உள்ளதா 52 திட்டங்கள் வந்து என்னன்னாக்கா அறம்ல சொல்கிறேன். தமிழ் அடையாளம் மற்றும் பெருமை சாற்றக்கூடிய திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 52 திட்டங்களாகும். கண்ணியமான வாழ்வு மற்றும் சமூக பாதுகாப்புக்கு 93 திட்டங்களையும், மகளிர் நலம் சம்பந்தப்பட்டதுக்கு 24 திட்டங்களையும், இளைஞர் நலம் 18 திட்டங்களையும். அப்போ இந்த திட்டத்தின் மூலமா மக்களுக்கு ஏதோ ஒரு சேவை கிடைக்கும் இல்லையா? அந்த திட்டங்களை வந்து இந்த அறம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதை கூட எக்ஸாமில் கொஸ்டினாக கேட்கலாம். தமிழ் அடையாளம் மற்றும் பெருமை வந்து 52 திட்டங்கள், கண்ணியமான வாழ்வு மற்றும் சமூக பாதுகாப்பு 93 திட்டங்கள், மகளிர் நலம் 24 திட்டங்கள், இளைஞர் நலம் 18 திட்டங்கள். அப்புறம் பொருள், விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்கள், மீனவர்கள் நலம் 50 திட்டங்கள், உலக தரத்தில் கல்வி 20 திட்டங்கள், வளமான தமிழ்நாடு 99 திட்டங்கள். அப்போ விவசாய கூலி தொழிலாளர்கள், மீனவர் நலன் 50 திட்டங்கள், உலகத்தரத்தில் கல்வி 20 திட்டங்கள், வளமான தமிழ்நாடு 99 திட்டங்கள். அடுத்தது இன்பம், மருத்துவம், சுற்றுச்சூழல் 22 திட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதேமாரி உலகத்தரமான கட்டமைப்பு 32 திட்டங்களை வகுத்துருக்காங்க. அதேமாரி மக்கள் அரசு, உண்மை மற்றும் நேர்மையான நிர்வாகம் 20. அப்போ 436 பிரித்து அறம், பொருள், இன்பம் அடிப்படையில் வந்து இதை வழங்கணும் அப்படின்றத தமிழக அரசு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த தமிழக சட்டப்பேரவையுடைய புதிய செயலராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாந்தி அப்படின்ற வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. சாந்தி பொறுப்பேற்று கொண்ட நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரக்கூடிய ஜூன் 18ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட்டம் வந்து அமைச்சரவை கூட்டம் வந்து நடத்த உள்ளதா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து யார் தலைமையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேசிடி பிரபார் தலைமையில் வந்து நடத்தப்படும். இது வந்து இந்த கூட்டத்தினுடைய அது பார்த்தீங்கன்னாக்கா உரையை வந்து யார் ஸ்டார்ட் பண்ணி விடுவார்னா ஆளுநர் வந்து தொடங்கி விடுவார். இதே மாதிரி நாடாளுமன்றத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா மக்களவையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஓம் பிர்லா தலைமையில் வந்து கூட்டம் நடைபெறும். அதை வந்து ஒரு வருடத்தினுடைய முதல் கூட்டமோ இல்லை ஆட்சி அமைக்கப்பட்ட முதல் கூட்டத்திலேயோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அளவில் மக்களவையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உரையை வந்து தொடங்கி அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டு அளவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாநில அளவில், அதே தமிழ்நாட்டில் சொல்லும்போது ஆளுநர், ஸோ மாநில அளவில் சொல்லும்போது ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உரையை தொடங்கி விடுவார். அதை வந்து எப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருடத்தினுடைய முதல் கூட்டத்துக்கும் ஆட்சி அமைத்த பிறகு நடக்கக்கூடிய முதல் கூட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆளுநர் உரையோடு தான் அந்த கூட்டம், சட்டப்பேரவை கூட்டம் வந்து நடத்தணும் அப்படின்றது இந்திய அரசியலமைப்பில் வகுக்கப்பட்ட ஒரு சட்டப்பிரிவில் இதை குறிப்பிட்டிருக்காங்க. உலகுக்கு வழிகாட்டும் விஸ்வ குருவாக இந்தியா திகழ்கிறது. அப்போ உலகுக்கே வழிகாட்டக்கூடிய விஸ்வகுருவாக இந்தியா திகழ்கிறது அப்படின்றத தமிழக ஆளுநரும் ஆரோவில் அறக்கட்டளை நிர்வாக குழு தலைவருமான ஆர்வி ஆர்லேக்கர் வந்து இதை குறிப்பிட்டிருக்காரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரோவில் அறக்கட்டளை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நிர்வாக குழுக்கு வந்து தமிழக ஆளுநர் தான் தலைவராக இருப்பார் அப்படின்றத இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இந்த
ஆரோவில் அப்படின்றது வந்து எங்கே இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் சர்வதேச நகருக்கு தமிழக ஆளுநர் வந்து ஆர்லேக்கர் வந்து இதை பற்றி சொல்லியிருப்பார். இந்த ஆரோவில் வாசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடையாள அட்டை வழங்கத்துக்காக அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ஆரோவில் வாசிகள்னாக்கா அங்கேயே வந்து தங்கியிருப்பாங்க இல்லையா. இதுக்கு முன்று பார்த்தீங்கன்னாக்கா டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் வந்து சில குறிப்பிட்ட பகுதியில் வந்து ஆட்சி புரிஞ்சாங்க இல்லையா. அது வந்து காலனி ஆதிக்கத்தின் அடிப்படையில் வந்து அங்கே செயல்பட்டது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நட்பு வெளிநாட்டிலேருந்து வந்தாலும் நம்மளை அடிப்படைப்படுத்தாமல் நம்ம கூட நட்பு நாடாக இருந்த டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். அப்போ பிரெஞ்சுக்காரர்கள் இருந்த ஒரு பாண்டிச்சேரியுடைய சில பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரெஞ்சுக்காரர்கள் இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த பகுதியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில உரிமைகளை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து ஆரோவில் வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாண்டிச்சேரி இந்த சில பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூனியன் பிரதேசமாக ஆனதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அது டைரெக்டாக கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது எல்லாமே அரசாங்கத்தின் கீழே செயல்படுறதுனால தான். முக்கியமான நியூஸு, கல்பனா சாவ்லா விருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த கல்பனா சாவ்லா விருது வழங்குவதற்கு ஜூன் 19க்குள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது என்னன்னாக்கா இந்த விருது எதுக்காக தராங்க அப்படின்னாக்கா தமிழக அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் தமிழ்நாட்டை சேர்ந்த துணிச்சலான வீர சாகச செயல் புரிந்த பெண்களுக்கு துணிவு மற்றும் வீரதீர செயலுக்காக கல்பனா சாவ்லா விருது வழங்கப்படுகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா வீரதீர செயல்களுக்கு இந்த கல்பனா சாவ்லா விருது வழங்கப்படுகிறது. இதில் என்னன்னாக்கா இந்த விருதோடு வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்கான காசோலையும் பாராட்டு சான்றிதழையும் 2026ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவில் வந்து இது முதல்வரால் வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. இதை யாரெல்லாம் சாதனை பண்ணியிருக்காங்களோ அவங்க இந்த விண்ணப்பத்துக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து இந்த வெப்சைட்டை கொடுத்துருக்குறாங்க www.awards.tn.gov.in என்ற இணையதளத்தில் வரக்கூடிய ஜூன் 19க்குள்ளே அப்ளை பண்ணிடணும். அப்போ தான் வரக்கூடிய 15ஆம் தேதி வழங்குவாங்க. அது மட்டும் இல்லை, வேறையும் ஒன்று கொடுத்துருக்காங்க. விண்ணப்பித்த நகலுடன் சென்னை மாவட்ட சமூக நல அலுவலகத்தை நேரில் அணுகி விருதுக்கான விண்ணப்ப படிவத்துடன் துணிச்சலான வீர சாகச செயல் புரிந்தமை குறித்த புகைப்படங்கள், பத்திரிகை செய்தி குறிப்புகளுடன் கூடிய ஆவணங்களை தமிழ், ஆங்கில மொழிகளில் தனித்தனியே 3 செட் கையேடுகளை தயாரித்து ஜூன் 22 மாலை 5 மணிக்குள் சென்னை மாவட்ட சமூக நல அலுவலகம், சிங்காரவேலர் மாளிகை, 8வது தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், சென்னை என்ற முகவரியில் நேரில் சமர்ப்பிக்க எனக்கு தரும். அப்போ 3 செட் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிக்கணும். ஸோ அவங்களுடைய சாதனைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புகைப்படமாகவோ அதேமாரி செய்தித்தாளில் வந்து வந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணணும், ஃபோட்டோ எடுத்து அதை வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஜோசப் விஜயை சந்தித்து வாழ்த்து பெற்ற புதிதாக காவல்துறை தலைமை இயக்குனர், அதாவது சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகளுக்கான பொறுப்பேற்றுள்ள சந்தீப் ராய் ரத்தோர். ஒரு முக்கியமான விஷயம், தமிழகத்தில் வந்து தமிழகத்துடைய மாநில விலங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீலகிரி வரையாடு அப்படின்றது நமக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வனத்துறை வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த சென்ற ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4.68% 1364 உயர்ந்துள்ளது அப்படின்றத ரிப்போர்ட் கொடுத்துறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்வி ரஞ்சித் குமார். அதேமாரி சுற்றுலா மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் வந்து BK ராஜு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் விரைவில் சிறிய ரக மின் பேருந்துகள் அறிமுகம் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. இந்த மின் பேருந்துகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, ஒரு முறை சார்ஜ் பண்ணிங்கனாக்கா கிட்டத்தட்ட 180லேருந்து 250 கிலோமீட்டர் வரை பார்த்தீங்கன்னா இது இயங்கக்கூடிய தன்மை கொண்டுள்ளது. இந்த ஸ்கீம் எதன் அடிப்படையில் வந்து திட்டமிட்டிருக்காங்கனாக்கா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசின் மின் வாகன கொள்கையின்படி
ஸோ மின் வாகன கொள்கையின்படி 2030க்குள்ள போக்குவரத்து சேவையில் மின்சார வாகனங்களின் பங்கை அதிகரிக்கும் இலக்கின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் செயல்படும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசின் மின் வாகன கொள்கை வந்து 2030க்குள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு முக்கால் பாகம் என்னென்னது மின்சார வாகனங்களின் பங்கை வந்து அதிகரிக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த கர்டர்னா என்ன அப்படின்னாக்கா, கர்டர் அப்படின்றது கான்கிரீட் தூண் அப்படின்னு அர்த்தம். கான்கிரீட் தூண். அப்போ கர்டர்னா இங்கே குறிப்பிட்டிருந்ததுனாக்கா, சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் பணிக்காக ஒரே ஒரு கர்டர் கான்கிரீட் தூண் வந்து எவ்வளோ மீட்டர் வந்து செஞ்சுருக்காங்கன்னா 19.5 மீட்டர் நீளமுள்ள பிரம்மாண்ட யூ வடிவிலான இரும்பு கர்டர் கான்கிரீட் தூண் வந்து தயாரித்துள்ளதா கொடுத்துருக்குறாங்க. ஸோ கர்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கர்டர்னா கான்கிரீட் தூண் அர்த்தம். தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வந்து ராஜ்குமார். பாஜகவின் தமிழக முன்னாள் தலைவர் வந்து அண்ணாமலை வந்து பாஜகவிலிருந்து பிரிந்து புதிய கட்சியை ஆரம்பித்த அதே சூழ்நிலையில் ரஜினிகாந்தின் மனைவியான லதா ரஜினிகாந்த் வந்து மக்கள் மேடை என்ற புதிய இயக்கம் தொடங்கியுள்ளார். ஸோ இது ஒரு ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுங்க. காகித மில்லத்தோடைய 131 பிறந்த நாளை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து மரியாதை செலுத்தியிருக்கிறாங்க. இந்த காகித மில்லத் அப்படின்னா யார், அவருக்காக எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மரியாதை செலுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு இந்திய போராட்ட வீரர் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த காகித மில்லத்தை பற்றி ஒரு பார்ப்போம். இவருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது இஸ்மாயில். இப்போ இவர் என்னன்னா கண்ணியத்திற்குரிய என்று போற்றப்படும் இந்தியாவின் முதன்மையான அரசியல் தலைவர்களில் ஒருவராகும். விடுதலை போராட்ட வீரராகவும் சிறந்த சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தவர். அரபு மொழியில் காயிதே மில்லத் அப்படின்னா வழிகாட்டும் தலைவர் அல்லது தேசத்தின் தலைவர் என்று பொருள். ஸோ அவருடைய வாழ்க்கையை பற்றி பார்ப்போம். ஆரம்ப கால வாழ்க்கை. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 5ஆம் தேதி 1896 பிறந்திருப்பார். திருநெல்வேலி மாவட்டம் பேட்டை தான் அவருடைய சொந்த ஊர். இவருடைய தந்தை வந்து பார்த்தோன்னா மியாத்தான் ரவுத்தார் ஒரு வணிகர் ஆவார் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கல்வி மற்றும் போராட்டம். தனது கல்லூரி படிப்பின் போது மகாத்மா காந்தியின் ஒத்துழையாமை போராட்டத்தில் ஈர்க்கப்பட்டு விடுதலை போராட்டத்தில் குதித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரசியல் பயணம். இந்திய பிரிவினைக்கு பிறகு இந்தியாவில் இருந்த முஸ்லிம்களின் உரிமைகளை பாதுகாக்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் IUML ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியாக இப்போ வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த கட்சியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொடங்கி அதன் முதல் தலைவராக பொறுப்பேற்றார். சட்டமன்ற தொகுதி 1946 முதல் 1952 வரை சென்னை மாகாண சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றினார் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபை என்ன சொல்லுதுன்னா, இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் அது குழு இருக்கு இல்லையா. ஸோ இந்திய அரசியலமைப்பு உருவாக்கின ஒரு சபை தான் இந்திய அரசியல் நிர்ணய சபை. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய உறுப்பினராக இருந்து சிறுபான்மையினரின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவரும் இவர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நாடாளுமன்ற பணி. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளான மாநிலங்களவையான ராஜ்யசபா மற்றும் மக்களவையான லோக்சபா உறுப்பினராக பல முறை சிறப்பாக பணியாற்றினார். அப்போ உறுப்பினராக இருந்து பல முறை செயலாற்றினார் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. கல்வி மற்றும் தமிழ் தொண்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் கல்வி பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். இவரது முயற்சியால் தமிழகத்தில் பல கல்வி நிறுவனங்கள் தொடங்கப்பட்டன என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. எடுத்துக்காட்டு சென்னையில் உள்ள காயிதே மில்லத் அரசு மகளிர் கல்லூரியை சொல்லலாம். அதே மாதிரி இந்த மொழிப்பற்று. இந்திய நாடாளுமன்றத்தில் இந்த நாட்டின் மிக தொன்மையான பழமையான மொழியான தமிழ் மொழியை இந்தியாவின் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று மிக அழுத்தமாக பதிவு செய்துள்ளார். மேலும் மதராஸ் மாநிலத்திற்கு
இப்போ பார்த்தீங்கன்னா மாகாணமாக இருந்தது இல்லையா, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளாவுடைய குறிப்பிட்ட பகுதிகள் வந்து இணைந்து சென்னை மதராஸ் மாகாணமாக இருந்தது. அது வந்து தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ மறைவு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் 5 பிறந்திருப்பார், ஏப்ரல் 5 இறந்திருப்பார், ஞாபகம் வச்சுங்க. 1972 காலமானார். இவரது உடல் சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள வாலாஜா பெரிய பள்ளிவாசல் வளாகத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. தற்போது ஆண்டுதோறும் ஜூன் 5 அன்று அவரது பிறந்த நாள் அன்று தமிழக அரசின் சார்பில் அரசு மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. ஸோ அரசு மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. ஸோ இவர் தான் காயிதே மில்லத். கல்வி உதவித்தொகை, இந்தியாவில் வந்து கல்வித்தொகையை பற்றி ஒரு அறிவோம். தேசிய உதவித்தொகை இணையதளம் NSP நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வழங்குறாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய கல்வி உதவித்தொகை வந்து இந்திய அரசாங்கம் அறக்கட்டளை நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், இந்த மாதிரி நிறைய வழங்கினே இருக்கிறாங்க இல்லையா. இந்தியாவில் மாணவர்களுக்காக ஏராளமான உதவித்தொகைகள் உள்ளன. அதில் ஒன்றொன்னா பார்க்கலாம். இந்திரா காந்தி ஒற்றை பெண் குழந்தை உதவித்தொகை, சென்ட்ரல் செக்டார் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் CSSS, UGC உதவி திட்டங்கள், AIDE கல்வி உதவித்தொகைகள், மாநில அரசுகளின் கல்வி நிதி உதவிகள், தனியார் அறக்கட்டளையின் உதவித்தொகைகள் என நூற்றுக்கணக்கான திட்டங்கள் செயல்பட்டு வருகின்றன. கிட்டத்தட்ட இதில் சில திட்டங்கள் மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 20,000 முதல் 80,000 வரை அல்லது அதற்கு அதிகமான நிதி வழங்கப்படுகிறது. ஸோ 20,000 80,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நிதியே வழங்குறாங்க. இந்த AICTE ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அங்கீகரிக்கப்பட்ட தொழில்முறை படிப்புகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கணிசமான உதவித்தொகைகள் வழங்கப்படுகின்றன. அப்போது பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வழங்கக்கூடிய பயிலும் போதே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அந்த ஸ்கீம் அடிப்படையில் வந்து கல்வி உதவித்தொகை வழங்குறாங்க. படிக்கும்போது, படித்ததுக்கப்புறம் வேலைக்கு அரசு வேலைக்கு போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலிமா தரக்கூடிய ஸ்காலர்ஷிப் ஆகட்டும், அதேமாரி பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூட குழந்தைகளுக்கும் ஆகட்டும், இது மத்திய அளவிலும் மாநில அளவிலும் பல கல்வி உதவிகளை வழங்குறாங்க. கல்வியில் மேலும் சிறப்புற அதுதான் கல்வி உதவித்தொகைகள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதேமாரி இந்தியா 2035 ஆண்டுக்குள் உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை 50% ஆக உயர்த்த இலக்கு நிர்ணயித்துள்ளது. இது முக்கியமான பாயிண்ட். 2035 என்ன பண்ணணும், 50 உயர்கல்வி சேர்க்கை அப்படின்றது என்னன்னாக்கா நம்ம +2 முடிச்சுட்டு அதுக்கு மேற்கொண்டு படிக்கக்கூடிய, அது UGஆ இருந்தாலும் சரி, பிடெக்காக இருந்தாலும் சரி, BA இருந்தாலும் சரி, MBBS இருந்தாலும் சரி. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அது மேற்கொண்டு உயர்கல்வினாக்கா அது டிகிரி படிச்சிருக்கணும், 50% உயர்த்தணும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறாங்க. ஏன்னா உயர்கல்வி பெற்றவர்களுடைய எண்ணிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிறாங்க. இந்த ரிசர்வ் பேங்கோடைய ஆளுநர் யாருன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. இதில் வந்து இந்த பாலிமர் ரூபாய் நோட்டுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. காகித பணத்துக்கு மாற்றாக பாலிமரில் ரூபாய் நோட்டுகளை வெளியிடுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. அது தொடக்கத்தில் இருப்பதால் எப்போது அறிமுகப்படுத்தப்படும் என்பதை உடனடியாக கூற முடியாது என்றார். இந்த பாலிமர் நோட்டு தான் இன்னைக்கு 200 நாட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கு இல்லையா, சில நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிமர் நோட்டு தான் பயன்படுத்துகிறாங்க. அந்த பாலிமர் நோட்டு பாலிமர் நோட்டுனா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ பாலிமர் அப்படின்றது வந்து என்னன்னாக்கா பருத்தி மற்றும் காகிதத்திற்கு பதிலாக, இப்போ நம்ம பயன்படுத்துகிற நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பருத்தியில் இருந்தோம் காகிதத்தில் இருந்தோம் பார்த்தீங்கன்னா தான் உற்பத்தி பண்ணுறாங்க. இதுக்கு பதிலாக பாலிப்ரோபிலின் எனப்படும் மெல்லிய நெகிழ்வான செயற்கை பிளாஸ்டிக் தாள்களால் செய்யப்படும் நவீன நாணயம் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. காகித நோட்டுகளை விட அதிக பாதுகாப்பு மற்றும் நீண்ட ஆயுளை கொண்டவை. அப்போ காகித நோட்டுகள் வந்து கிழிஞ்சது இல்லையா, அதேமாரி கலர் வந்து ஷேடிங் வருது இல்லையா, அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு சில ட்ராப் பாக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து தவிர்க்கலாம். நீண்ட ஆயுளை கொண்டவை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளைக்கு வந்து பயன்படுத்த முடியும். பல நாடுகள் இதனை பயன்படுத்துகின்றன. பாலிமர் ரூபாய் நோட்டுகளின் முக்கிய சிறப்பம்சங்கள் என்னன்னா,
நீண்ட ஆயுள், அதிக பாதுகாப்பு. ரெண்டு காரணம் தான், நீண்ட ஆயுள், அதிக பாதுகாப்பு. இந்த நீண்ட ஆயுள் வந்து எதை சொல்றாங்கன்னா, காகித நோட்டுகளை விட, இப்ப நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா, அந்த நோட்டுகளை விட 2 முதல் 4 மடங்கு அதிக காலம் உழைக்கும் மற்றும் தண்ணீரில் நனையாது, அழுக்குப்படியாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 முதல் 4 மடங்கு அதிக காலம் உழைக்கும். ஸோ அதனுடைய பயன்பாடு பார்த்தீங்கன்னாக்கா அதிக நாள் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வருது, இல்லைன்னா ஒரு 10 வருஷம் வருதுன்னு வச்சுங்களேன். அப்போ பார்த்தீங்கன்னா அது இன்னும் 50 வருஷம் உழைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாரி அதிக பாதுகாப்பு. கள்ள நோட்டுகளை தடுக்கும் வகையில் கண்ணாடி ஜன்னல்கள் மற்றும் அதிநவீன ஹாலோகிராம்களை எளிதாக சேர்க்க முடியும். அப்போது இந்த கள்ள நோட்டுகளை தடுக்கிறதுக்காக ஹாலோகிராமை சேர்ப்பாங்க. இந்த ஹாலோகிராமில் வந்து இந்த பிளாஸ்டிக்ன்றதுனால வந்து பாலிப்ரோத்திலின் மூலிமா என்ன பண்ணாக்கா அதிநவீன ஹாலோகிராம்களை வந்து உள்ள சேர்க்க முடியும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கள்ள நோட்டுகளை ஈஸியாக எளிமையாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவின் 100வது ராம்சார் தலம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த 100வது ராம்சார் தலம் அப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ராம்சார் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ராம்சார் தலம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1971 ஈரானின் ராம்சார் நகரில் கையெழுத்திடப்பட்ட பன்னாட்டு ஒப்பந்தத்தின் கீழ் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்ததாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஈரநில பகுதி, வெட்லேண்ட் ஆகும். இந்த ஒப்பந்தம் ஈரநிலங்களுக்கான மாநாடு. இந்த ஈரநிலங்களுக்கான இப்போ உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா சில முக்கியமான நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க. ஈரானுடைய ராம்சார் பகுதியில் வந்து இந்த ஒப்பந்தம் நடைபெற்றது. ஈரமான பகுதியை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றது தான் இதனுடைய கான்செப்ட். சுற்றுச்சூழல் சமநிலை, பல்லுயிர் பெருக்கம், குறிப்பாக நீர் பறவைகளின் வாழ்விடங்களை பாதுகாப்பதற்காக இந்த தலங்கள் உலகளவில் தேர்வு செய்யப்படுது. என்னன்னாக்கா மழை காலங்களும் சரி, பருவ காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிற பறவையும் பல நாடுகளுக்கு வலசை போதல் நடைபெறுகிறது. அதேமாரி பல நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வலசை போதல் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இனம் புரிகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தங்குது இல்லையா, அந்த பாதுகாப்பு உறுதிப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த ஒப்பந்தம் வந்து செயல்படுத்தியிருக்கிறாங்க. அதேமாரி சர்க்கார் ராம்சார் தலம் அப்படின்னு சொல்லுவாங்க இது பேர். முக்கிய சிறப்பம்சம் என்னன்னா, ஒப்பந்தத்தின் நோக்கம் வந்தோடைய முக்கிய சிறப்பம்சம்னா உலகெங்கிலும் உள்ள சதுப்பு நிலங்கள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் கடற்கரை ஓர ஈரநிலங்கள் போன்றவற்றை அழியாமல் பாதுகாக்கவும் அவற்றின் வளங்களை சரியான முறையில் பயன்படுத்துவதும் ஆகும். இந்தியாவினுடைய நிலம் என்னன்னா 1982 இந்த ஒப்பந்தத்தில் இணைந்தது. 1982 இந்த ஒப்பந்தத்தில் இணைது. இதை ஸ்டார்ட் பண்ணது 1971. நாம் இணைந்தது 1982. அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 2026 தற்போதைய நிலவரப்படி இந்தியாவின் மொத்த 100 ராம்சார் தலங்கள் உள்ளன. அப்போ 100வது ராம்சார் தலத்தை வந்து எங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஜெயபிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம் அப்படின்றத அங்கீகரித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெள்ளிக்கிழமை வந்து தெரிவித்துள்ளார். அது 100வது ராம்சார் தலம் தான். என்னது? ஜெயபிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம். தமிழகத்தினுடைய பெருமை என்னன்னா, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான 20 ராம்சார் தலங்கள் அமைந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. எடுத்துக்காட்டு கோடியக்கரை பறவைகள் சரணாலயம், பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், பிச்சாவரம் அலையாத்தி காடுகள் ஆகியவை இதில் அடங்கும். இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னா, இந்த ராம்சார் தலத்துடைய முக்கியத்துவம் என்னன்னா, இந்த தலங்கள் வெள்ள கட்டுப்பாட்டிற்கு உதவுகின்றன. இப்போ என்னன்னா, இந்த வெள்ளம் வருது இல்லையா, வெள்ளம் அடிக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஈரநில பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீரை தக்க வைத்து கொள்ளக்கூடியது. அப்போ நிலத்தடி நீரை மறுவூட்டம் செய்கின்றன மற்றும் புவி வெப்பமயமாதலை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஈரநிலங்களை பாதுகாக்கும் நோக்கில் கடந்த 1971 ஈரானில் உள்ள ராம்சர் நகரில் நடைபெற்ற மாநாட்டில் சர்வதேச நாடுகள் ஒப்பந்தத்தை மேற்கொண்டன. இந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிடும் நாடுகள் ஈரநிலம் என வரையறுக்கப்படும் பகுதிகளின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த ஒப்பந்தத்தில் 1982 பிப்ரவரி 1 இந்தியா வந்து கையொப்பமிட்டது. உத்தரப்பிரதேசத்தின் 13வது
அப்போ இந்த 100வது சொன்னாலே ராம்சர் தலம் வந்து இது உத்தரப்பிரதேசத்துக்கு 13வது ராம்சர் தலமாக ஜெயபிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம் உருவெடுத்துள்ளது. இதற்கான அங்கீகார சான்றிதழை உலக சுற்றுச்சூழல் தினமான ஜூன் 5ஆம் தேதி முதல்வர் யோகி ஆதித்யநாத்திடம் வனத்துறை அமைச்சர் அருண்குமார் சக்சேனா வழங்கினார். நாட்டின் பாதுகாப்புக்காக கிரேட்டர் நிக்கோபார் திட்டம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். பாதுகாப்பாக கொண்டு வரப்பட்டுள்ள மத்திய அரசு. அப்போ இந்த நிக்கோபார் என்னது கிரேட்டர் நிக்கோபார் திட்டம்னா என்ன, மத்திய அரசு கொண்டு வரதுல இந்த திட்டத்தை பார்ப்போம். கிரேட்டர் நிக்கோபார் திட்டம்ன்றது வந்து பார்த்தோம்னா கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் அப்படின்றத சொல்லுவோம். இது குறிப்பிட்ட அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின், ஸோ அது வந்து ஒரு யூனியன் பிரதேசம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த தீவுகளின் தெற்கு முனையில் அமைந்துள்ள கிரேட் நிக்கோபார், அப்போ அந்தமான் நிக்கோபார் தீவுடைய தெற்கு பகுதியில் வந்து கிரேட் நிக்கோபார் அமைந்திருக்கு. அதனுடைய தீவை, அந்த தீவை வந்து என்ன பண்ணா கிரேட் நிக்கோபார் தீவு என்ன பண்ணா ஒரு சர்வதேச வர்த்தக தளவாட மற்றும் இராணுவ மையமாக மாற்றுவதற்காக இந்திய அரசால் செயல்படுத்தப்படும் ஒரு பிரம்மாண்டமான உள்கட்டமைப்பு. அதாவது சர்வதேச வர்த்தகத்துக்கும் தளவாட மற்றும் இராணுவ மையமாகவும் இதை செயல்படுத்துவதற்காக. அடுத்தது நித்தி ஆயோக். ஸோ நான் நித்தி ஆயோக் வந்து 2014 பிரதமர் மோடி தலைமையில் வந்து ஆட்சி அமைக்கப்பட்ட பின் 12 ஐந்தாண்டு திட்டங்களை ஸ்டாப் பண்ணிட்டு நித்தி ஆயோக் வந்து உருவாக்குனாங்க. அப்போ அந்த நித்தி ஆயோக் அமைப்பால் திட்டமிடப்பட்டு அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் ஒருங்கிணைந்த மேம்பாட்டு கழகத்தால் இந்த 30 ஆண்டுகால காலத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மொத்த திட்ட மதிப்பு சுமார் 72,000 கோடி முதல் 81,000 கோடி வரை மதிப்பிடப்பட்டுள்ளது. திட்டத்தின் 4 முக்கிய அம்சங்கள், இந்த திட்டத்தினுடைய 4 முக்கிய அம்சங்கள் என்னன்னா, ஒன்று வந்து பன்னாட்டு சரக்கு பெட்டக முனையம், கிரீன்ஃபீல்டு சர்வதேச விமான நிலையம், மின் உற்பத்தி நிலையம், புதிய சுற்றுச்சூழல் நகரம், அதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பன்னாட்டு சரக்கு பெட்டி முனையம்னா என்னன்னு பார்ப்போம். இந்த கலாத்தியா விரிகுடாவில் ஆண்டுக்கு 14.2 மில்லியன் சரக்கு பெட்டகங்களை கையாளும் திறன் கொண்ட ஆழ்கடல் துறைமுகம் அமைக்கப்படும். ஸோ இந்த பகுதியில் கலாத்தியா விரிகுடா அப்படின்றத ஆண்டுக்கு 14.2 மில்லியன் சரக்கு பெட்டகங்களை வந்து கையாளும் திறன் கொண்ட ஒரு ஆழ்கடல் துறைமுகமாக இதை வந்து கட்டமைக்கணும் அப்படின்றது தான். அதேமாரி இது சிங்கப்பூர் மற்றும் கொழும்பு துறைமுகங்களுக்கு இணையாக உலகளாவிய கப்பல் போக்குவரத்தை ஈர்க்கும் நோக்கத்தில் அடிப்படையாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கிரீன்ஃபீல்டு சர்வதேச விமான நிலையம் அப்படின்றது இந்த இடத்துல இராணுவம் மற்றும் சிவில் பொதுமக்கள் ஆகிய இருதரப்பு பயன்பாட்டிற்காக அதிநவீன பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கிறதுக்கான திட்டமும் செயல்படுத்த போகிறாங்க. அதேமாரி மின் உற்பத்தி நிலையம், தீவின் தேவைகளுக்காக அந்த தீவு அந்தமான் நிக்கோபார் தீவு மொத்தத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மின்சார தேவைக்காக என்ன பண்ணுறாங்கனாக்கா 450 மெகாவாட் திறன் கொண்ட எரிவாயு மற்றும் சூரிய ஒளி ஆற்றல் சார்ந்த கலப்பு மின் உற்பத்தி நிலையம் அமைக்கவும் இங்கே திட்டமிட்டிருக்காங்க. அதேமாதிரி புதிய சுற்றுச்சூழல் நகரம் சுமார் 16,610 ஹெக்டேர் பரப்பளவில் குடியிருப்பு மற்றும் வணிக மற்றும் சுற்றுலா வசதிகளை உள்ளடக்க ஒரு நவீன நகரம் அமைக்கிறதுக்கும் கட்டமைக்க உள்ளார்கள். திட்டத்தின் முக்கியத்துவம் பற்றி பார்ப்போம். வியூக இருப்பிடம், உலகின் 25% கடல் வழி வர்த்தகம் நடக்கும் முக்கிய கப்பல் பாதையாக மலாக்கா ஜலசந்திக்கு மிக அருகில் 40 கடல் மைல் இத்தீவு அமைந்துள்ளது. ஸோ இந்த தீவு எங்கே இருக்குனாக்கா கிட்டத்தட்ட திட்டத்தினுடைய முக்கியம் அப்படின்னாக்கா வியூக இருப்பிடம் அப்படின்றது வந்து கொடுத்துருக்குறாங்க. உலகத்தோடைய 25% கடல் வழி வர்த்தகம் நடக்கும் முக்கிய கப்பல் பாதையான மலாக்கா ஜலசந்தி. அப்போது நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 25% வந்து பார்த்தீங்கன்னா கடல் வழி வர்த்தகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மலாக்கா ஜலசந்தியில் தான் நடக்குது. அந்த மலாக்கா ஜலசந்திக்கு அருகில் 40 கடல் மைல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தூரத்தில் இந்த தீவு அமைந்துள்ளது. இதனால் பார்த்தீங்கன்னா கடல் வணிகம் வந்து நம்ம இந்தியா வந்து நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலக்கை எட்டலாம். அதேமாதிரி தேசிய பாதுகாப்பு, இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியாவின் கடல்சார் பாதுகாப்பை பலப்படுத்தவும் சீன கடற்படையின் நடமாட்டத்தை கண்காணிக்கவும் இது மூழ்காத விமானம் தாங்கி கப்பல் போல செயல்படும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. பொருளாதார வளர்ச்சி, இந்தியாவின் தளவாட செலவுகளை குறைப்பதுடன் 50,000க்கும் மேற்பட்ட புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் இது வழிவகுக்கும். அதேமாரி சுற்றுச்சூழல் மற்றும் பழங்குடியினர் சார்ந்த கவலைகள்,
ஸோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னன்னா, இந்த திட்டம் இந்தியாவின் வளர்ச்சிக்கு அவசியமானது என்று மத்திய அரசும் தேசிய பசுமை தீர்ப்பாயமையும் அனுமதி அளித்துள்ள போதிலும் கடுமையான விவாதங்களும் உள்ளாகியுள்ளது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. காடு அழிப்பு. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா, இது அமைக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய காடுகள் வந்து நிறைய அழிப்பு ஏற்படும் இல்லையா? அப்போ இத்திட்டத்திற்காக லட்சக்கணக்கான மரங்கள் வெட்டப்பட வாய்ப்புள்ளதா, பல்லுயிர் பெருக்க மண்டலமாக மழைக்காடுகள் பாதிக்கப்படும் அபாயமும் உள்ளது. அங்க பாத்தீங்கன்னாக்கா பல்லுயிரும் அந்த மண்டலத்தை வசிக்கக்கூடியதும் இருக்கும், அது வந்து நிறைய அழியும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி கடல்வாழ் உயிரினங்கள், ஆழ்கடல் ஆமை இனங்கள் மற்றும் பவளப்பாறைகளில் வாழ்விடங்கள் பாதிக்கப்படலாம் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கவலை தெரிவித்தனர். பழங்குடிகள் பாதுகாப்பு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தொன்று தொட்டு வாழும் ஷோம்பென், நிக்கோபாரிஸ் ஆகிய பழங்குடி மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என பல அமைப்புகள் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில், எந்த பகுதியில், கிரேட் நிக்கோபார் தீவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷோம்பென் மற்றும் நிக்கோபாரிஸ் பழங்குடியின மக்கள். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பழங்குடி மக்களுக்கு பேர் என்னது? ஷோம்பென் நிக்கோபாரிஸ். பழங்குடிய மக்களின் வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படக்கூடாது என்பதை வலியுறுத்தியுள்ளனர். பழங்குடியினரை அவர்களின் இருப்பிடத்திலிருந்து வெளியேற்றாமல் பாதுகாக்க அரசு சிறப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. இன்றைய செய்தி முடிவடைந்து விட்டது. மேலும் அடுத்த நாளுக்கான செய்தியை பார்ப்போம். நன்றி.